1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆமாங்க, பயமானது வேதனை உள்ளது, வேதனை உள்ளது. ஏன் தெரியுமா வேதனை உள்ளது? அதனுடைய குணாதிசயமே அப்படிதாங்க. அதனுடைய குணாதிசயம், கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பயத்தினுடைய குணாதிசயமே அப்படிதான், வேதனை உள்ளது. இந்த பயம், ஃபியர் அப்படிங்கிற ஒரு காரியம் மாத்திரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆட்கொள்ளுமானால் அவனால எந்த வேலையுமே ஃபோக்கஸ் பண்ணி அவனால செய்யவே முடியாது பாருங்க. ஏன் தெரியுமா? ஒரு மனிதனை வளர விடாதபடிக்கு, ரிஸ்க் எடுக்காதபடிக்கு, ஒரு குன்றி போகக்கூடிய நிலைமையில அவனை தள்ளுகிறது தான் இந்த ஃபியர், இந்த பயம் என்பது. ஆகையினாலதான் இந்த வேதாகமம் முழுவதும் நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா ஏராளமான இடங்களில் பிதாவாகிய தேவனும் சொல்லுகிற ஒரு வார்த்தை பயப்படாதே என்பது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதப்பா, ஏன்பா பயப்படுகிற அப்படிங்கிற வார்த்தை இருவருமே சொல்லுகிறார்கள். இந்த பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை இட்ஸ் நாட் தி வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஒரு மனிதனை உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. பயப்படாதப்பா, சோர்ந்து போயிட்டியா, பயப்படாதப்பா அப்படின்னு தட்டி கொடுத்து அவனை உற்சாகப்படுத்துகிறதுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. மாறாக இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட், அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை பயப்படாதே என்பது. ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கர்த்தர் பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லுகிறாரோ அந்த குறிப்பிட்ட தேவ தாசர்களுக்கு தேவையான எம்பவர்மெண்ட், அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அந்த அதிகாரத்தை, எம்பவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய முகாந்தரமாக அந்த தேவதாசனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே யாக்கோபே, பயப்படாதே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நான் உனக்கு கேடகமும் பெரிய பலனுமாயிருக்கிறேன். பயப்படாதே, தானியேலை பார்த்து பயப்படாதே, திடன்கொள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட். இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டில் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஏராளமான இடங்களிலே அந்த வேர்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் சொல்லுகிறத நீங்க பார்க்கலாம். பிதாவாகிய தேவனும் சொல்லுகிறத பார்க்கலாம். ஏன்னா பிதாவாகிய தேவனுக்கும் தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கும் தெரியும், ஒரு மனிதனுக்குள்ள அந்த பயம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் காணப்படும் என்றால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, ஒன்றுமே செய்ய முடியாது.